நாங்கள்லாம் பல முறை வாக்களிச்சிட்டோம். புதிதாக வாக்களிப்பவர்கள் அவர்களுக்கு தெளிவான ஒரு பாதையை காட்டணும். இப்போ டன் த டியூட்டி. ஏன்னா இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. They are very clean with their mind. They did their job. எனக்கு வந்து சந்தோஷம் தான். எங்கள் காலத்தில் இல்லாத ஒரு இது இந்த காலத்தில் ஒரு பசங்க செஞ்சிருக்காங்க. ஸோ they know very well where to vote, how to vote. அதை தெளிவாக செய்கிறாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து சென்னை போன்ற பெருநகரங்கள்ல கடந்த ஆண்டுகள்ல எல்லாம் வந்து வாக்கு அந்த எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, சதவீதம் கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதுவே குக்கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக அளவுல வாக்களிக்கிறாங்க. இப்ப வந்து மக்கள் ஏன் முன்வர மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதனால என்ன பிரயோஜனம் யோசிக்கலாம். ஒரு நாள் விரல விட்டு எதுவும் பை போடுறாங்க. இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு விவசாயம் நினைக்கிறான், ஒரு சைக்கிள் கடைக்காரன் நினைக்கிறான். நீங்கள் சிட்டியில் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஓட்டு போடுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறான். அவனுக்கு ஒரு தெளிவான ஒரு வழிமுறையை காட்டணும். இந்த ஓட்டு போடுவதால் என்னென்ன விஷயங்கள் அவனுக்கு தெளிவான முறையை சொன்னால் தெளிவான செய்வான். நாம் அதை பண்ணுறதில்லை. ஏதோ ஓட்டு போடுற ஒரு காமெடி மாதிரி ஆகிப்போச்சு. இது அவன் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் 5 வருஷத்துக்கு. இப்ப மக்கள் வந்து நலமோடையும் பாதுகாப்போடையும் இருக்கணும்னா மத்தியில எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும்னு உங்களுடைய விருப்பமா இருக்கு? இதை நான் சொல்ல மாட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.